இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த பராபவ வருடம்னு கிடையாது. இந்த வருடமே இவர்களுக்கான வருடம். சொல்லப்போனா ஒரு 2-3 ராசிக்கான வருடம் தான். மீனத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு, துலாத்துக்கு, மிதுனத்துக்கு, இது மாதிரி ஒரு 4-5 வருட ராசி. எப்ப பார்த்தாலும் வேலை. மீனராசிக்காரர்கள் வேலையிலேயே இருப்பாங்க. அவர்களால சும்மாவே இருக்க முடியாது. அவர்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ போன்ற எண்ணங்கள்லாம் உருவாகிட்டே இருக்கும். 12ஆம் இடத்து ராகுங்கிறது சும்மா கிடையாது. கட்ட பஞ்சாயத்து, போலீஸு, வம்பு, வழக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜமாக நடக்கும். உடனே 2 போலீஸ் ஃபோன் பண்ணுவாங்க, 2 கட்ட பஞ்சாயத்து ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன இவ்வளோ பிஸியாக வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பரபரப்புலேயே வச்சிருப்பாங்க. மீனராசிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்களால செல்லமா அழைக்கக்கூடிய நம்மளுடைய ராம்ஜி சுவாமிகளை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு ஆன்மீக பரிகாரத்துல. உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் பாக்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இன்னைக்கு சார் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நிறைய பேர் நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸாவே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள், சந்தோஷமாவும் ஒரு ஸ்மைலோட கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் ரசிச்சு ரசிச்சு பாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்கு இன்னைக்கு என்ன சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலயும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் சார், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய பெயர்ச்சி பலாபலன்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில இப்ப வரக்கூடிய சித்திரை முதல் நாள் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த பராபவ வருடம் தருகிறது. இந்த பராபவ வருடம்னு கிடையாது. இந்த வருடமே இவர்களுக்கான வருடம். சொல்லப்போனால் ஒரு 2-3 ராசிக்கான வருடம் தான். மீனத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு, துலாத்துக்கு, மிதுனத்துக்கு, இது மாதிரி ஒரு 4-5 வருட ராசி. அதில் மீனம் ஒரு பகுதி. என்ன அப்படின்னா, ராசியிலே சனி பகவான். சார் இதில் என்ன சார் சிறப்பு? ராசியில் சனி இருந்தால் அது ஜென்ம சனி. ஆமாம், கரெக்டு தான். ஜென்ம சனியாக இருந்தாலும் சனி இவர்களுக்கு லாபாதிபதி, லாபத்தை தரக்கூடியவர். அவர் உடம்புல இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 7, 10 பார்க்குறார். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் மேடம், சனி பகவான் 10 பார்த்துட்டாருன்னா நான் தான்டா இனிமேல் நின்னா தர்பாரு, அப்போ நான் தான் அப்படிங்கிற இதை மார்க்கெட்டில் ஃபார்ம் பண்ணுவீங்க. எப்படிப்பா டஃப் பண்ணுறது? அவர் தான் நான் தானே ஃபார்ம் ஆகிட்டாரே, அவர் கூட எப்படி போகிறது? ஒரு ஒரு விதிமுறையே இல்லாமல் மோதுவாங்க. மார்க்கெட்டில் அவ்வளோ டஃப் கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, இவர்கள் அந்த சனி பகவான் 10ஓட தொடர்பு கொடுக்கும்போது பிரபலமாகிறது ஒன்றே தீவிர குறியாக கொண்டு செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கேன், உங்களுக்கு ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தைரியமாக போல்டாக வாக்குறுதி கொடுக்கறது போன்ற விஷயங்கள் எல்லாம். காரணம் என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்தோட சனி தொடர்பு கொள்ளும் பொழுது உலக புகழ் பெறுகிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, மக்கள் ஆதரவு. எங்கே போனாலும் மக்கள் வெல்லம். மக்கள் பிடிச்சு போச்சு மக்களுக்கு. நீங்கள் சும்மா பேசுங்க சாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் தான் அவரோட பெரிய ப்ளஸ்ஸு. அப்போது 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நடக்குது. 10 என்பது தொழில் ஸ்தானம். வேலை 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 வேலை, எப்போ பார்த்தாலும் வேலை. மீனராசிக்காரர்கள் வேலையிலேயே இருப்பாங்க. அவர்களால் சும்மாவே இருக்க முடியாது. அவர்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ போன்ற எண்ணங்கள்லாம் உருவாகிட்டே இருக்கும். ஸோ அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஏழை பார்க்குறாங்க, ஃபாரின் போக போகிறாங்க. வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த மார்ச் மாதம் குரு பகவான் உடம்புல வந்த உடனே, சனி வந்த உடனே இப்பயே ஃபாரின் போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வருடம் ஃபுல்லாக ஃபாரின் போயிட்டே இருப்பாங்க. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம், முக்கியமாக சனிங்கிறப்போ சின்ன சின்ன ட்ராவல்ஸ் தான். அப்போ இந்த பக்கத்தில் மலேசியா போகிறது, சிங்கப்பூர் போகிறது போன்ற விஷயம். பெருசாக லண்டன் போகிறதெல்லாம் இப்போ நடக்காது. பக்கத்துலேயே இருக்கிற கண்ட்ரிஸ் அப்படியெல்லாம் போவாங்க. அடுத்ததாக இந்த சனி பகவான் தொடர்ந்து குரு 4ஆம் இடத்துல பாதகாதிபதி வீட்டில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறார் ஆஃப்டர் திஸ் ஜூன். 5ங்கிறது யோகஸ்தானம் மேடம். யோகஸ்தானத்திலே குரு பகவான். இதை மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இந்த உலகத்தில் கிடையாது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குறிஞ்சிப்பூ மாதிரியான ஒரு நிகழ்வு இது.
காரணம் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தால் 5 என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது யோகங்கள் எல்லாம் தருகிறார். என்னென்ன வேணும்? 5ஆம் இடம் சந்திரன் மட்டும்தான் மேடம் மீனராசிக்காரர்களுக்கு ராஜாவாக்கி அழகு பார்ப்பான்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ராஜாவாக்கி அழகு பார்ப்பான். ராஜாங்கிற மாதிரி அப்படி உட்கார வச்சு கிரீடம் வச்சு அழகு பார்ப்பார். பாரு பாரு எவ்வளோ பெரிய ஆள் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜாங்கிற எண்ணம், அந்த குணம் அதை கொடுப்பார். ஸோ 5ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்து அருளாலே, சந்திரனுடைய வீட்டில் குரு பகவானுடைய அருள், 1-10 கூடியவனுடைய அருளாலே இதெல்லாம் உடம்பு நிலை, கல்லீரல், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மீனராசிக்காரங்க அதெல்லாம் சரியாயிடும். 1-10 கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது தொழிலில் நம்பர் 1 உட்கார நேரம் இருக்காது, அவ்வளோ பிஸியாயிடுவாங்க. இப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாரு? 5ஆம் பார்வையாக இவர்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது அடுத்த நல்ல விஷயம். காரணம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், 5ஆம் இடம் யோகஸ்தானத்தில் இருப்பவர்கள் பாக்யஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டால் அது கோபுர கலச யோகம். இதுதான் நான் சொன்னேன், கடகத்து கூட சொன்னேன். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதெல்லாம் இவர்களுக்கு நடக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அடுத்ததாக 11ஆம் இடம் இவர்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்ததாக இவர்கள் ராசியவே பார்க்குறார். மீனராசிக்காரங்களை ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பாருங்க, ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை தேடினாரு குரு, அடுத்து மகரத்தை தேடினாரு. வேற இஸ் மீனராசி, மீனராசி இஸ் வேர். ஐயா இப்போ பலன்லாம் முடிய போதுங்கய்யா, லாஸ்ட் ராசிங்கய்யா, அவரை பாருங்க அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரங்களை பார்த்து, உங்கள் வாழ்க்கையில் என்னப்பா வேணும்? உடம்பு முடியல, சரி பண்ணிட்டேன். ஐயா எனக்கு தொழிலில் நல்லா இருக்கணும், சரி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். குரு உடம்பை பரிபூர்ணமாக்கிட்டு போறார். சுபர் பார்வை என்பதால் எண்ணங்கள் எரிகின்ற தழலை போலே எண்ணங்கள் வேண்டும், எண்ணங்கள் வான் நோக்கி உயர வேண்டும்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நெருப்பு மாதிரியான குணம் மேலே இவர்களை தொடவே முடியாதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தில் உட்கார வச்சிருப்பார் குரு பகவான். எல்லாம் நல்லா தான் இருக்குது. 12ஆம் இடத்துல ராகு. பழைய கேஸ் எல்லாம் எந்திரிச்சு வெளியே ஓடும். பழைய கேஸ் என்ன இது போட்டுட்டு இருக்கீங்க, அது 2011 கேஸுடா அப்படிங்கிற மாதிரி வெறும் விமர்சனமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம் நீங்கள் ஏதோ வந்து இது மாதிரி பேசிக்கிறாங்க அப்படியா பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெறும் விமர்சனம், அவதூறு வழக்காக ஓடும். அவதூறே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, பொழைக்க விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி எதை பண்ணாலும் ஒரு ரீசன், எதை பண்ணாலும் ஒரு மீம்ஸு, எதை பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த 12ஆம் இடத்து ராகுங்கிறது சும்மா கிடையாது. கட்ட பஞ்சாயத்து, போலீஸு, வம்பு, வழக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜமாக நடக்கும். உடனே 2 போலீஸ் ஃபோன் பண்ணுவாங்க, 2 கட்ட பஞ்சாயத்து ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன இவ்வளோ பிஸியாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பரபரப்புலேயே வச்சுருப்பாங்க. இது இந்த டிசம்பர் 6க்கு அப்புறம் ராகுவும் 11க்கு போகிறார். இந்த பக்கம் என்னடான்னா 5ஆம் இடத்துல குரு பகவானோட கேதுவும் சேர்ந்து வந்துடுறாங்க, உச்சம் பெற்ற குருவோட. அப்போது குரு கேது சம்பந்தம் 5ஆம் இடத்துல, சொத்து 11ஆம் இடத்துல ராகு, ராசியில் சனி. என்னப்பா நடக்க போகுது? ஏதோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் நடக்க போகுது. ஆளே மாற போகிறீங்க. சாதாரணமாக நான் வந்து இருந்தேன், நான் ராஜாவாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரர்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. மீனராசிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ? பர்சன்டேஜ் 200க்கு 200 மார்க் தரலாம். அவ்வளோ மார்க் தரலாம். 100க்கு 200, 100க்கு 200 மார்க் தரலாம். ஒரு விஷயம் மேடம், மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அபாயம் இருக்கிறது. அது இந்த நேரத்தில் சொல்லிக்கணும். ராசியில் சனி பகவான் இருக்கிறதும் ஒன்று தான், பழைய தவறுகள் ரிப்பீட் ஆகிறது ஒன்று தான். இந்த ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது அடிக்ஷன் உண்டாக்குவார். மீனராசிக்காரர்கள் யாராவது கொஞ்சம் ஏதாவது தப்பாக பழகிட்டீங்க அப்படின்னால் இந்த பழக்கம் உங்களை விடவே விடாது. அல்லது நான் வந்து இந்த ஷீட்டு விளையாடுவேன் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா, சார் என்ன சார் கேம்பிளிங் விளையாட்டப்பே அப்படி சொல்லி, கேம்பிளிங்னாலும் வேத சாஸ்திரங்கள் படித்தவர்கள் நாங்கள் அதுக்கு வச்ச பேர் சீட்டாட்டம் தான். ஸோ இந்த சீட்டாட்டம்லாம் விளையாடுறீங்க, வெளிநாடு போகிறீங்க, கெசினோ போகிறீங்க, அதை தானே பண்ணுறீங்க. அப்போது அது பேர் சீட்டாட்டம் தான். அந்த மாதிரி விளையாடுற விளையாட்டு, சூது விளையாட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களை அந்த அடிக்ஷன் உங்களை விட்டு போகவே போகாது. உங்களுடைய உள்ள ஆன்மாவை க்ளீனாக வச்சுக்கோங்க. அல்லது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் தப்பு தொடரும். இந்த பழக்கத்தை விட்டுருப்பீங்க, திரும்ப வரும். இது உங்களுக்கு சொல்லப்படுகிற அபாயம். ஸோ அப்போது நீங்கள் அதை நோக்கிய பயணங்களே இல்லாமல், அந்த எண்ணங்களே இல்லாத ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கணும். அல்லது ஆல்கஹாலிக்காக தான் இருந்தாகணும்னா போங்க, இது லிவர் ஹாஸ்பிட்டல் காத்திருக்கு உங்களுக்காக. ஆல்கஹாலிக் வேண்டான்னா ஒர்க்கஹாலிக்காக மாறிடுங்க. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், மைண்டில் எழுதிக்கோங்க. ஆல்கஹாலிக்கை விட சூப்பரான போதை எது? ஒர்க்கஹாலிக். ஒர்க்கு இதோட ஒரு பெரிய போதை எதுவுமே கிடையாது. எனி டைம் ஒர்க்லேயே இருங்க, உங்கள் பிரச்சனைகள் சரியாகும்.
அருமை சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. மீன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பதிவா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம், நம்மளுடைய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் ராம்ஜி சுவாமிகள் அவர்கள் அவங்களுடைய ஸ்ரீமடம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தினம் இங்க நித்திய யாகங்கள் நடந்துட்டு இருக்கு. தினமும் நடக்கக்கூடிய இந்த யாகத்துல நீங்க கலந்துக்கிறதால நிறைய பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல இங்க நடக்கக்கூடிய யாகத்துல கலந்துகிட்டு என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ, கண்டிப்பா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நித்தியமா நடக்கக்கூடிய இந்த யாகத்துல நீங்க எல்லாரும் கலந்துகிட்டு உங்களுக்கான விஷயங்களை, அதாவது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தீர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.